ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிஜிஹெச்எஸ் குறித்து மத்திய அரசின் புதிய அப்டேட். வாங்க டீட்டெயில்ஸை பார்க்கலாம். மத்திய அரசின் கீழ் பணிபுரியும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஒரு பெரிய அப்டேட் வந்துள்ளது. அனைத்து மத்திய பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சுகாதார திட்ட அட்டைகளை வழங்குவதற்கான வழிகாட்டுதலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அனைத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சுகாதார திட்ட அட்டைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பம் ஆன்லைனில் செய்யப்பட வேண்டும். அமைச்சகம் அதன் வழிகாட்டுதல்களில் மத்திய பணியாளர் தற்காலிக ஆதார் எண்ணை உருவாக்க www.cghs.nic.in ஐ பார்வையிட வேண்டும் என்று கூறியுள்ளது. இணையதளத்தில் உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். இது முடிந்ததும் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கீழ்கண்ட ஆவணங்கள் தேவைப்படும். முதலாவது, மகனின் பிறப்பு சான்றிதழ், அதாவது மகனை சார்ந்திருந்தால். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏதேனும் அரசு மருத்துவமனையின் மருத்துவ வாரியத்தால் வழங்கப்பட்ட ஊனமுற்ற சான்றிதழின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல். சார்ந்திருக்கும் மகனின் வயது 25 அல்லது அதற்கு மேல் இருந்தால். அடுத்தது, பணிபுரியும் ஊழியரின் சம்பள சீட்டு, முகவரி ஆதாரம், குடும்ப உறுப்பினர்களின் சார்பு நிலையை நிரூபிக்கும் ஆவணங்கள், சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் அடையாள சான்று. ஒரு ஊழியர் அல்லது ஓய்வூதியம் பெறுபவர் ஏற்கனவே சிஜிஹெச்எஸ் கார்டு வைத்திருந்தால் அவர் பழைய சிஜிஹெச்எஸ் கார்டின் சுய சான்றளிக்கப்பட்ட நகல் படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். சிஜிஹெச்எஸ் அட்டை மூலம் ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு விரிவான மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.